வணக்கம். இதுதாங்க பூவந்தி கொட்டை அல்லது பூந்தி கொட்டைன்னு சொல்லுவோம். இது வந்து இயற்கை ஷாம்பு, அதாவது கெமிக்கல் இல்லாமல் இயற்கை ஷாம்பு தயாரிக்கிறதுக்கு பயன்படும். இது உடையாத பூந்தி கொட்டை. இப்போ நம்ம அதை வந்து உடச்சி வச்சுருக்கோம். இந்த பூந்தி கொட்டையை என்ன செய்யணும், இதை வந்து நல்லா நீங்கள் தண்ணியில் நல்லா ஊற வச்சு, அதை கொஞ்சம் கொதிக்க வச்சும் வச்சுக்கலாம். ஊற வச்சு வச்சாலே நல்லா அது வந்து நுரை வரும் பயங்கரமாக. அந்த நுரையை வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் சீயக்காய் கலந்து நம்ம குளித்தோம்னா தோல், அதாவது தோல் சருமத்துக்கும் நல்லது. அதேமாதிரி முடி வந்து நல்லா பளபளன்னு இருக்கும். இயற்கை ஷாம்பு உருவாக்குறதுக்கு இந்த பூந்தி கொட்டை, இதோடைய தோல் வந்து பயன்படுது. இதாங்க பூந்தி கொட்டை. இது வந்து பூந்தி கொட்டை உள்ளே உள்ளது பாருங்கள். இது வந்து பூந்தி கொட்டை உள்ளே உள்ளது. இதை வந்து நம்ம இன்றைக்கி முளைக்க வைப்போம். இதை வந்து முளைக்க வைக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறேன் நான் இன்றைக்கி, 1 2 3 4 5 6 7 ஒரு 8 கொட்டை இன்றைக்கி முளைக்க போட்டிருக்கிறேன். இதை வந்து நாளைக்கு முளைக்க வச்சுருவோம். இன்றைக்கி இதை வந்து ஊற வச்சுட்டு வச்சோம்னா கொஞ்சம் முளைப்பு திறன் அதிகமாக இருக்கும்னு நம்புகிறேன். பாருங்கள், திரும்பியும் பூந்தி கொட்டை தோலில் தான் நம்ம வந்து அதை ஷாம்பு செய்யணும். இது வந்து உடைக்காத பூந்தி கொட்டை. இது வந்து எடுத்து சேர்ப்போம்.